கழுத்துக்குள்ள என்ன இவ்வளவு பெரிய கட்டியாவா இருக்கு? ஐயோ அப்பா, புடப்பக்கம் முட்டியலண்ணா, அரிப்பா இருக்கு. ஐயோ வாலும் போகுதே, என்ன செய்ய? ஒழுங்கா மெயின்டைன் பண்ண முடியலையே. வணக்கம் நண்பர்களே. இந்த ஹாப்பிங்கிற பொமேரியன் பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துடுங்க. பொமேரியன் கிடையாது, இந்தியன் ஸ்பின்ஸ்ன்னு சொல்லணும். ஸோ இந்த இந்தியன் ஸ்பின்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கட்டிகளாக சேர்ந்து ஒரு மாதிரி கோலன்னு இருந்தது நிறைய இடங்களில் வந்து. அதுவும் இல்லாமல் செம்ம பாடி வெயிட்டுங்க, ஒன்றுமே பண்ண முடியல. அதனால் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம ஜீரோ ட்ரிம் பண்ண போகிறோம். இவங்க வந்து நம்மகிட்ட ஏற்கனவே வந்திருக்காங்க. இவங்களுக்கு என்னென்னா ஒரு தொண்டையில் ஒரு சின்ன ப்ராப்ளம் மாதிரி, எப்போ பார்த்தாலுமே வந்து செருமிக்கிட்டே இருப்பாங்க, இருமல் மாதிரியே. ஸோ அந்த கட்டியை பாருங்களேன், காது கிட்டக்க ஃபுல்லாக அந்த மாதிரி சின்ன சின்ன கட்டிகளாக நிறைய இருந்தது. ஸோ அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. கழுத்து கிட்டக்க ரிமூவ் பண்ணும்போது சார் கொஞ்சம் டென்ஷன் ஆவார். ஏன்னா அங்கே தான் அந்த இருமல் மாதிரி இருமிக்கிட்டே இருப்பார். பாடியும் கொஞ்சம் ஹெவி வெயிட்டாக, அதனால் வந்து கழுத்தில் வந்து ஏதோ இறுக்கிருச்சுன்னு நினைக்கிறேன் சின்ன வயசாக இருக்கும்போது. அதனால் இருந்தே வந்து ஒரு ப்ரீத்திங் ட்ரபிள் மாதிரியே இருக்கும் இவருக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த தொடப்பகுதி பேக் சைட் போர்ஷன்லாம் ரொம்ப ஹெவியாக இருந்தது. நாட்ஸு எல்லாத்தையும் ஃபுல்லாக ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் பார்த்தா தெரியும், ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது ரிமூவ் பண்ண. சில இடங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னே வந்து செவந்து போச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ ஆண்ட்ராம்ஸ் இந்த மாதிரி போர்ஷனில் ரிமூவ் பண்ணும்போது கூசும் டாக்ஸுக்கு. பேசிக்கலி எல்லா டாக்ஸுக்குமே வந்து அந்த இடம் சென்சிட்டிவாக தான் இருக்கும். ஆனல் போர்ஷன், யூரினரி போர்ஷன், அண்ட்ராம்ஸு, நெஞ்சு பகுதி, அப்புறம் வந்து இந்த தொடப்பகுதி. ஒரு சில டாக்ஸ் வந்து அவங்களுக்கு அது பழகி இருக்கும், விட்டுருவாங்க. ஒரு சில டாக்ஸுக்கு வந்து புதுசாக இருக்கும், உடனே அவங்க வந்து இது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதை வந்து அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுவாங்க. இந்த வாலில் ரிமூவ் பண்ணும்போது காதுக்குள்ளே இருக்கிற முடியவும் கொஞ்சம் நீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபுல் ஜீரோ ட்ரிம் பண்ணியாச்சுங்க. அவங்களுக்கு கால் எட்ஜஸில் மட்டும் சாக்ஸ் மாதிரி கொஞ்சம் ஃபர் விட்டுருக்கோம். ஏன்னா அதையும் ரிமூவ் பண்ணால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. இன்னொன்று கீழே மண் தூசிப்படும். ஸோ அதனால் மட்டும் கால்களில் கொஞ்சம் விட்டுருக்கு, ஃபேஸ் கொஞ்சம் விட்டாச்சு. அண்ட் குளிப்பாட்ட ஆரம்பிச்சாச்சு. நீங்கள் பார்க்கலாம், குளிப்பாட்டும் போது இவருக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க, தண்ணி சுத்தமாக பிடிக்காது. நம்ம தான் போட்டு ஃபோர்ஸ் பண்ணி தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும். சார் கொஞ்சம் பாடி வெயிட்டு தான், ஒபீஸ் தான். அவங்க பெட் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லியிருந்தேன் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்னு. அண்ட் இன்னொன்று ஏஜ் வேறு இவருக்கு கூட 4 to 5 இயர்ஸ்க்கு மேலேயே இருக்கும். அதனாலேயும் கொஞ்சம் வெயிட் வந்து ரெடியூஸ் ஆகிறது கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபுல்லாக பேத்திங் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து நல்லா துவட்டிட்டு ப்ளோ ட்ரையரும் சுத்தமாக பிடிக்கல, சண்டை தான். ப்ளோ ட்ரையர் கூட இருந்தால் வருங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு கிளப்ப வேண்டிய டைம் வந்துருச்சு. ஸோ சூப்பராக ரெடி ஆகிட்டாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நம்ம அடுத்த பார்ப்போம் கைஸ். பாய்.